வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் தெரியுமா? நாங்கள் நல்லூரை பார்த்திருக்கிறோம், ஜன திரளை பார்த்திருக்கிறோம், தேர் திருவிழாவை பார்த்தோம். நல்லூர் என்றாத்தான் உலக மக்களுக்கே விளங்கும். செல்வ சன்னதியை பார்த்திருக்கிறோம், தெரு வீதியோரம் வந்திருக்கிறோம், மணல் வீதி வந்திருக்கிறோம், கடல்ல போய் குளிச்சிருக்கிறோம். எங்க செல்வ சன்னதி. ஆனால் முருகன் இன்னும் ஒரு இடத்தை இருக்கிறான். எங்க இருக்கிறான்? இவன் இல்ல, நீர்வேலியிலேயும் இருக்கிறான் இல்லையா? நீர்வேலியிலே நீர்வேலி கந்தசுவாமி என்னும் பேருடன், அவனுக்கு கந்தசுவாமி தான் அங்க பேர் முருகனுக்கு. இது நல்லூர் கந்தன், அது செல்வ சன்னதி கந்தன், இது நீர்வேலி கந்தன். நீர்வேலி கந்தனின் இணுவிலையும் இருக்குல்ல, இணுவில் கந்தன் இருக்காது, மஞ்சனப்பதி இணுவில் கந்தன் எல்லாம் பிரபல்யமானார்கள். இவே பேர் வெற்றி இவே சும்மா விலாசம் அடிச்சோன்னு தெரியறோழிய. எங்களுடைய ஆக்கள் சில பேர் விலாசமா தெரியும், சில பேர் இருப்பான். நான் அவன்கிட்ட விஷயம் முழுக்க இருக்கும். அது மாதிரி கிஜாமம்பள்ளியே இருக்கிற தெய்வங்களுடைய அருள் கொஞ்சம் கூட இருக்கும் இல்லையோ? அது மாதிரி தான் எங்கள்ட இங்க நீர்வேலி கந்தன். அப்போ அவருக்கு திருவிழா நடந்து கொண்டு இருக்கு. புலம்பெயர் உறவுகள் சும்மா இல்லை, அங்கேருந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. வந்து நிற்கிறோம். அவ சொன்னா என்ன, இந்த லண்டன்லேருந்து தெரிஞ்சவர் வந்து இருக்கிறார் ஒருவர். அவர் ஏன் வந்தேன்னு கேட்டேன். கும்பம் வைக்கிறதுக்காக வந்தவர் லண்டன்லேருந்து. லண்டன்ல இருந்து சுற்றாடல்ல இருக்கிற வீடு அவை அந்த வரிய கும்பம் வைக்கிறதுக்காக லண்டன்ல இருந்து கும்பம் வைக்க வந்துக்கிறேன்னா முருகன் வெளியூட்ட அப்படி இருக்கு. முருகன் என்ன, அந்த முருகன் இந்த முருகனும் சேர்ந்து அழைச்சி விட்டாங்களா? அழைச்ச உடனே ஆள் வந்து இப்போ கும்பம் வைக்கிறதுல நிற்குது. நல்ல ஒரு சிறப்பான திருவிழாவாக சிறிய ஆலயம் என்றாலும் கிராமத்து ஆலயம் என்றாலும் வளர்ச்சி மிக்க ஒரு ஆலயமாக இருக்குது. அழகான ஒரு ஆலயமாக இருக்குது. ஒவ்வொரு வாரத்திலேயும் ஒவ்வொரு நாளும் அவர் ஏறி அப்படியே காட்சி கொடுத்து அப்படியே சுத்தி வரைக்கும் ஒரு அழகான என்ன ஒளி வெள்ளத்துடன் வார விஷயம் என்னன்னு சொன்னா, மதிய நேரம் அன்னதானம், இரவு நேரமும் அன்னதானம். முருகனும் சின்னாவும் அங்கா தஞ்சம். மதிய நேரம் இடியப்ப கொத்து இரவு. இன்றைக்கு இரவு இன்னொரு 2 பேரும் நாங்கள் பூர்வக்கான ஆயுதங்களை மேற்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அங்கே போய் எங்கள்ட காலத்தை ஓட்டலாம். மதிய நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேலைக்கு போய் அங்கே இங்கே சுழிக்கலாம். இப்போ சுழிக்கலாம் தானே, அப்போ லீவு நாளில் போகலாம். இது சனி நேரங்களுக்கு பரவாயில்லை. அப்போ நீர்வேலி கந்தனுக்கு செல்லுங்கள், நீர்வேலி கந்தனின் அருளை பெறுங்கள். அவருடைய அருள். அதுல கடைகளும் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு, ஒரு கச்சான் கடை இருக்கு. கச்சானை வாங்குங்க, சாப்பிடுங்க. அதான் தேவை எங்களுக்கு. கச்சான ஐஸ்கிரீமை குடிக்கிற கச்சானை வாங்கினா அந்த மணல்ல காயாண்டு இருக்கிறது, முருகாண்டி போட்டு இருந்து சந்தோஷமா நல்ல நிழல், நல்ல நிழலா இருக்கு. அடே ஆலயம் என்று சொன்னாலே ஆலயங்கள் ஆத்மாக்கள் லயக்கமிடம். அதுல போய் அப்படியே லயிச்சா இருந்தால் இருந்ததுதான். எங்கேயும் போய் கோயில்ல போய் பேர் ஒரு காத்தொண்டு வீசும். இது வீட்டுக்குள்ள நீங்க ஜன்ன இல்லாத அதுல திறந்த வழியில அப்படி போய். ஆனா அவங்க பாவிகளார் முருகன் வருவான், அங்க கருவறைக்கு வச்சு அடைச்சு விடுவீங்க. அவங்களுக்கு வேர்க்கும் பாவம், அவங்களுக்கு ஏசி போட்டு கொடுக்கணும். இப்ப இது நவீன காலத்துல ஒரு ஏசியை போட்டு 5000 இருக்கும். அதுக்கு இருந்து வேற இன்னும் வேறு இருக்குது. பாவம் தான் முருகனுக்கு. சும்மா முருகன் வள்ளி தெய்வானியோட இருப்பார். அவருக்கு ஒரு ஏசியை போட்டா தான் வேற ஒரு குழுகுழுப்பா என்ன சிவபெருமான் அவை எல்லாருக்கும் ஏசி போடக்கூடிய ஒரு இந்த சிஸ்டம் கொண்டு வரணும். இந்த சமய கலாச்சாரம் அமைச்சுள்ளது இட்டு தானே இட்டு கரு வர்றை அதுக்குள்ள போனா என்ன பேரு இருக்கும் தெரியுமோ? அதே பாவம் அட்டச்சி விட்டுருவாங்களே. இவங்க அட்டச்சி போட்டு குடிக்கத்தான் அப்பாடாண்டி இருப்பாங்களா? அதுக்கு கடவுள் இங்கே நான் 1 2 அடி கூட தான் வெளியில வந்துருக்கிறாரோ இல்லையா? ஆகையினாலே நீர்வேலி கந்தனுடைய அலங்காரத்தை நீங்களே அனைவரும் போங்கள். இதுல கிட்ட உள்ளாக்கள் சுற்றாடல் உள்ளாக்கள் போங்க. வெங்காய கடைகளும் இருக்கு, நல்ல மரக்கறி கடை, நீர்வேலி வாழைக்குல கடை இருக்கு. வாழைக்குல நீர்வேலி என்றா வாழைக்குல நல்ல கப்பர் பழம் எல்லாம் மலிவா வாங்கலாம். இதர பழம் எல்லாம் ஒரிஜினல் பழம்டா, சும்மா பழம் பத்தி கதலி பழங்கள் எல்லாம் மினுங்குது. நீர்வேலி கத்தியும் வாங்கலாம். கத்திக்கு புரண்டி எங்கேயும் கொடுத்தா நீ கேள்விப்பட்டீங்க? புரண்டி கொடுக்கறது நீர்வேலி கத்தி கடை. இத்தனை வரியத்துக்குள்ள நீங்க பிரதாபனா திருப்பி கொண்டாங்க, நாங்கள் மாத்தி தருவோம். அப்படி உத்தரவாதத்துடன் வழங்கப்படுற அப்படி ஒரு நீர்வேலியின் ஒரு சிறப்பு இருக்கு. அப்ப நீர்வேலி கந்தனுடைய சிறப்பை நீங்கள் அனைவரும் சென்று
பெற வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சென்று வர போகிறோம், இன்றைக்கும் போக போகிறோம், இன்றைக்கு ராவைக்கும் போய் சாப்பிட போகிறோம். அன்னதானம் சாப்பிடலாம்னா பாருங்கள், சாப்பாடு தான் முக்கியம். எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். முருகன் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் அவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எங்களுடைய லண்டன் உறவும் அங்கே நிற்கிறார், எங்களோட இணைந்து கொண்ட லண்டன் உறவும் அங்கே நிற்கிறார். அவருடைய வரை சொல்லி போன் பண்ணி கொண்டிருக்கிறார். நாங்கள் பின்னேரம் போய் சந்திச்சு அவரையும் சந்திச்சு முருகனையும் சந்திச்சு முருகனிடம் சில கோரிக்கைகளையும் வைத்து அவருடைய அந்த கோரிக்கைகளை இந்த பாகிஸ்தான் இந்தியா கோரிக்கையை முருகாண்டை வைக்கணும். அவரோட சென்று நீங்கள் அனைவரும் வேண்டுங்கள், எங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு நீர்வேலி கந்தனின் அருளை பெற்று அனைத்து பக்த அடியார்களுக்கும் அவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். போயிட்டு வரோம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0121-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.